இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 17/2/2026 செவ்வாய்க்கிழமை இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய நாளில் அமாவாசை மாலை 6:30 வரை, பின்பு பிரதமை திதி. அவிட்ட நட்சத்திரம் மாலை 10:17 வரை, பின்பு சதய நட்சத்திரம். அமாவாசை என்பதே முன்னோர்களின் திதிகளை கொடுப்பதற்கு நல்ல நாள். அதிலும் இன்றைய நாளிலே மதிய வேளையில் 11:36 12:24 வரை கொண்ட இந்த அபிஜித் முகூர்த்தம் என்கிற நேரத்தில் எவ்வளவு தூரம் நீங்கள் தான தர்மங்களை உங்களால் இயன்றபடிக்கு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையிலே வெற்றிகளையும் நல்ல நிலைகளையும் அடையலாம். அதனால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 3 4:30 மணி வரைக்கும். யமகண்டம் 9 10:30 மணி வரைக்கும். குளிகை நேரம் 12 1:30 மணி வரைக்கும். இன்றைய நாளின் சூலம் வடக்கு, பால் பரிகாரம். சூரியன் கும்ப லக்னத்திலே இருக்கும் நாழிகை 4:07 வினாடிகள். சூரியன் உதய நேரம் 6:33. இன்றைய நாள் அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே வியாகதம் என்கிற நாம யோகமும் பத்ரை கரணமும் யோக கரணங்களாக அமைகிறது. இந்த வியாகதம் என்கிற இந்த நாமத்தினாலே நமக்கு பல விதத்திலும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அதெல்லாம் செய்யலாம். இன்னைக்கு அமாவாசை, பொதுவாக நல்ல காரியம் செய்வது நல்லதல்ல. அதனாலே இந்த மாற்று விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். இதிலே நீங்கள் எதையுமே முடிவான விஷயங்களா செய்யலாம். முக்கியமாக வெளிநாட்டு பயணங்கள் அப்படி போன்ற விஷயங்கள் செய்யறது நல்லது. விவகாரங்களை முடித்து வைத்தல் இன்னைக்கு செய்யலாம். தானியங்களை வாங்குவது இன்றைக்கு நல்ல நாள். மகர ராசி நண்பர்களே, பல விதத்திலும் தெளிவான நாள். யோசித்து பல எண்ணங்களை எல்லாம் கரெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளிலே சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கு. உங்க ராசிக்குள்ளரையே ஆரம்பிக்கக்கூடிய சந்திரனின் பயணம் 2ஆம் இடத்துக்குள்ள போகும்போது சூரியனோட சேர்ந்த அமாவாசை யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில வெற்றியை தரும். அதுவும் சதய நட்சத்திரத்துல மத்தியானத்துக்கு மேல தொட்டு விடுவார். அப்படி தொடும்போது ராகுவுடைய தன்மையினாலே நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். அதனால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும்.